இன்றைக்கு யார் தெரியுமா தோளாக விளங்குகிறவன்? நம்முடைய டிஎஸ்பி, டிஜிபி, மிலிட்டரி ராணுவ ஜெனரல். அவர் என்ன ஜாதி என்பதை பற்றி கவலை இல்லை, அவர் எந்த குலத்தில் பிறந்தார் என்று கவலை இல்லை. ராணுவத்திலும் போலீசிலும் பணியாற்றுகிறவர்கள் இன்றைக்கு உலகத்தை ஆளுகிற, வலிமை கொண்டு ஆளுகிற, தோள் வலிமையின் காரணமாக நிற்கிற எல்லோருமே சத்திரியர்கள். அவர்கள் தோளாக விளங்குகிறவர்கள். இருந்த இடத்தில் இருந்தபடி வணிகம் செய்து கொண்டு இடத்தை விட்டு நகராமலேயே கோடி கோடியாக குவிக்கிறானே, இடத்தை விட்டு நகராமே கோடி கோடியாக குவிக்கிறானே, அவன் சமூகத்தின் தொடையாக விளங்குகின்றவன். இந்த 3 பேரையும் இந்த சமூகத்தையும் எவன் பாதங்களாக இருந்து தாங்குகிறானோ அந்த மேன்மகன்தான் 4ஆம் வர்ணம் என்று நான் புருஷ சூக்தத்திற்கு புது விளக்கம் சொல்லுவேன். எனக்கு அதற்கு அதிகாரம் இருக்கிறது. காரணம், வேதங்களை எங்களால் மாற்ற முடியாது. ஆனால் வேதங்களுக்கான விளக்கங்களை தருவதற்கான மகரிஷிகளை காலம் ஒவ்வொரு நூற்றாண்டிலும் உற்பத்தி பண்ணி கொண்டே இருக்கிறது. பாரதி அப்படி ஒரு மகரிஷி. இன்னும் ஆழமாய் சிந்தித்தால் ஒரு எல்லையில் நானும் அப்படி ஒரு மகரிஷி என்பதை நான் கூச்சமின்றி வெளிப்படுத்த தயாராக இருக்கிறேன். ஒவ்வொரு காலத்திலும் வேதத்தை நீங்கள் மாற்ற முடியாது. ஆனால் வேதம் பற்றிய இன்டர்பிரேஷன், you cannot change the original note. கான்ஸ்டிடியூஷனை சேஞ்ச் பண்ண முடியாது. but you can give new interpretations. இல்லாட்டி எப்படி சார் ஹைகோர்ட்ல ஜெயிக்கிறது சுப்ரீம் கோர்ட்ல தோக்குது? சுப்ரீம் கோர்ட்ல ஒரு சிங்கிள் ஜட்ஜ் அடிச்சு அறிஞ்சதை இன்னொரு 3 ஜட்ஜ் எப்படி அப்ரூவ் பண்றாரு? only because of interpretations. இல்லாட்டி பாரதி எழுதுவாரா வேதம் புதுமை செய், வேதம் புதுமை செய், புதிய வேதம் செய் என்று பாரதி சொல்லவில்லை. புதிய வேதம் செய் என்று பாரதி சொல்லவில்லை. வேதம் புதுமை செய் என்றார். ஒரு பாட்டுல சொல்றானே, வேதம் அறிந்தவன் பார்ப்பான். இதற்கு என்ன வித்தியாசம் என்று எப்போதாவது யோசித்ததுண்டா நீங்கள்? பார்ப்பான் வேதம் அறிந்தவன் என்று சொல்லி இருந்தால் பொருள் வேறு, வேதம் அறிந்தவன் பார்ப்பான் என்று சொன்னால் பொருள் வேறு. என்ன வித்தியாசம்? எல்லா பிராமணனுக்கும் வேதம் தெரியும் என்று அர்த்தம் இல்லை. வேதம் அறிந்தவன் பார்ப்பான். எவனுக்கு வேதம் தெரியுமோ அவன் தானடா பார்ப்பான், மற்றவனை எல்லாம் நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பார்ப்பான் வேதம் அறிந்தவன் என்று பாரதி பாடவில்லை, வேதம் அறிந்தவன் பார்ப்பான் என்று பாடினான். எனவே எவனுக்கு சித்பவானந்தாவுக்கு வேதம் தெரியும்? சித்பவானந்தா எந்த குலத்தில் பிறந்தால் என்ன? சித்பவானந்தா பிராமணர் இல்லையா? எனவே வேதம் அறிந்தவன் பார்ப்பான். பாரதி எல்லாவற்றிலும் ஒரு புரட்சி பார்வை பார்த்தவன். அதைத்தான் சொன்னேன். இரவல் அறிவை நம்பித்தான் ஆன்மீகத்தில் உங்கள் பயணம் தொடங்கும். சொந்த ஞானத்தில் தான் ஆன்மீகத்தில் உங்கள் பயணம் முடியும். இரவல் அறிவில் பயணம் தொடங்கும். சொந்த அனுபவத்தில் தான் ஆன்மீகத்தின் நிஜமான பயணம் முடியும். அதைத்தான் பாரதி பாடுகிறார். எனக்கு முன்னே சித்தர் பலர் இருந்தாரப்பா. எவ்வளவோ சித்தர்கள் இந்த உலகத்தில் இருந்தார்கள் அப்பா. எத்தனையோ பேர் எனக்கு முன்பு இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்திருக்கிறார்கள். எனக்கு முன்பு சித்தர் பலர் இருந்தாரப்பா. அப்படியானால் பாரதி தன்னை என்னவாக கருதுகிறான்? தன்னை சித்தர் என்று கருதுகிறான். அவன் கருதுவதற்கு என்ன காரணம்? மரணமில்லாத பெருநிலையை பெறுவது எப்படி என்பதை அவன் பாண்டிச்சேரியிலே இருந்தபோது முயற்சி செய்து பார்த்திருக்கிறார். குள்ளச்சாமி, கோவிந்தசாமி, மாங்கொட்டை சாமி, பலவிதமான குருமார்கள், சித்தர்கள் நடமாடிய இடம் அந்த பாண்டிச்சேரி. அங்கே பாரதிக்கு புதிய புதிய சில அனுபவங்கள் ஏற்படத் தொடங்கின. அவர்களோடு பழகிய பிறகு, அவர்களோடு அவனுடைய உறவாடல் தொடங்கிய பிறகு இந்த உலக வாழ்வினுடைய அர்த்தங்களில் புதிய புதிய பரிமாணங்கள் அவனுக்கு புலப்படத் தொடங்கிவிட்டன. அதுவரையில் அவன் பார்த்திருந்த பார்வை தேசம், விடுதலை, சமூகம், மேலான வாழ்க்கை, நாட்டு விடுதலை எல்லாவற்றையும் பாடிக்கொண்டே வருகிறார். ஆனால் பாண்டிச்சேரியில் பாரதி போன பிறகு ஆன்மீக தாக்கம் அவனுக்கு அதிகமாக உண்டாகிறது. மணக்குள விநாயகர் கோயிலுடைய தரிசனம், அங்கு வந்து போகிற பல சித்தர்களுடைய போக்கு, தான் சந்திக்கிற பழகுகிற பலவிதமான ஞானிகளுடைய அந்த அனுபவம், இது காரணமாக பாரதியின் போக்கு முற்றிலுமாக மாறிவிட்டது. இதை பாரதி தன் சுயசரிதையில் பதிவு செய்கிறான். அவன் குள்ளச்சாமியை சந்திக்கிறான். அந்த சந்திப்பு எப்படி நிகழ்கிறது, அவர் எப்படிப்பட்டவர், உண்மையில் அவர் யார் என்பதை அவன் கேட்கிறான். நீ யார்? ஐயனே எனக்கு அப்பனே தேசிகனே, அப்பனே தேசிகனே ஞானி என்பார். உன்னை சில பேர் ஞானின்னு சொல்லுகிறார்கள். அவனியிலே சிலர் நின்னை பித்தன் என்பார். சில பேர் உன்னை பைத்தியக்காரன்னு சொல்றாங்க. செப்புரு நல் அஷ்டாங்க யோக சித்தி சேர்ந்தவன் என்று உன்னை புகழ்வார் சிலர் என் முன்னே. ஒப்பனைகள் காட்டாமல் உண்மை சொல்வாய். பெரிய கஷ்டம் தெரியுங்களா? ஞானிகள் தன்னை பிறர் அடையாளம் காட்டுகிற போது விரும்பிக் கொள்வது இல்லை. ஒரு நடந்த சம்பவம், திருச்செந்தூர்ல சஷ்டியில பேசிட்டு இருக்கிறேன். அந்த சஷ்டியில பேசிட்டு இருக்கும் போது 2 பேர் வந்திருந்தாங்க. 2 பேர்ல குழந்தை இல்லை அவங்களுக்கு. அதுக்காக சஷ்டியில விரதம் இருக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க. என் கூட ஒரு நண்பர் இருக்கார். அவர் என்ன பண்ணாரு,
நீ இங்கே கோயிலை சுற்றிக்கிட்டே இருக்கிறதோட கூட இப்படி பார்த்துக்கிட்டே இரு. மகான்கள் சில பேர் வந்து எதேச்சா மரத்தடியில் உட்காந்துருப்பாங்க, அவங்கள போய் நீ நமஸ்காரம் பண்ணேன்னா கண்டிப்பாக அந்த குழந்தை பேருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டு வெளியில் போனவர் ஒரு மரத்தடியில் கிறுக்க மாதிரி ஒரு ஆள் உட்காந்துருந்தார். அவர்கிட்ட இந்த 2 தம்பதிகளையும் சொல்றாரு, அந்த ஆள் உண்மையிலேயே பெரிய ஆளு, நீங்க போய் அவரை கும்பிடுங்க, அந்த ஆள் வரம் கொடுத்தாருன்னா பலிக்கும், நீங்க போய் கும்பிடுங்க, நான் உங்களை அனுப்பிச்சேன்னு சொல்லாதீங்க, நீங்க போங்க கும்பிடுங்க, அந்த ஆள் பெரிய ஆள்னு காட்டுறாரு. அவர் மரத்தடியில் கிறுக்க மாதிரி உட்காந்துருக்காரு. இது நடந்த சம்பவம் சார். 2 பேரும் போனாங்க. அதுல ஒரு தம்பதிகள் அவரை விழுந்து கும்பிட்டாங்க. ஏன்னா அவர் விழுந்து கும்பிடுற மாதிரி இல்லை பார்க்கறதுக்கு, அவருடைய தோற்றம் வேற மாதிரி இருக்கு. ஆனால் ஒரு தம்பதி என்ன பண்ணாங்க, சாஷ்டாங்கமாக விழுந்து அப்படியே மண்ணில் விழுந்து அவரை கண்கூப்பி அப்படியே கண்களில் நீர் மல்க கும்பிடுறாங்க. இன்னொரு தம்பதிகளுக்கு விழுந்து கும்பிட மனசு இல்லை, பேசாமல் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க பாட்டுக்கு நின்னபடியே கும்பிடுறாங்க இப்படியே. அந்த ஆள் என்ன சொன்னார் தெரியுங்களா, எவன் என்னை காட்டி கொடுத்தான். முதல் கேள்வி, எவன் என்னை காட்டி கொடுத்தான்? அந்த திருட்டு பைய எங்க? இப்படி யார் காட்டி கொடுத்தானோ அவனை, அந்த திருட்டு பைய எங்க, எவன் என்னை காட்டி கொடுத்தான்? அவங்க சொன்னாங்க, அதெல்லாம் அப்புறம் எங்களுக்கு நாங்கள் இரு, உனக்கும் பிள்ளை இல்லை, அதை நிற்கிறானே தடிமாடு மாதிரி, அவனுக்கும் பிள்ளை இல்லை இல்லைல்ல. அடுத்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். தடிமாடு மாதிரி நிற்கிறான் பாரு, அவன் அடுத்த சஷ்டியில் பிள்ளையோட வருவான். இந்த தடிமாடு மாதிரி நிற்கிறான் பாரு, அவன் அடுத்த சஷ்டியில் பிள்ளையோட வருவான். இந்த பொம்பளையை பார்த்து சொல்றார், நீ எப்படிமா காய்ப்ப, நீ தான் பூக்கவே இல்லையே, எப்படிமா காய்ப்ப, நீ இன்னும் பூக்கவே இல்லையம்மா, எப்படிமா காய்ப்ப? என்ன அர்த்தங்க? அந்த பெண் ருதுவாகவே இல்லை, அவளுக்கு எப்படிங்க புள்ள பிறக்கும்? யாருக்கு தெரியும்? அவன் சொல்றார், நீ தான் பூக்கவே இல்லையம்மா, எப்படிமா காய்ப்ப? இந்த தடிமாடு மாதிரி நிற்கிறானே, இவனுக்கு அடுத்த சஷ்டியில் பிள்ளையோட வருவான், போங்க. ஐயோ, அப்போ நாங்கள் வந்து பார்க்கணுமே. அப்புறம் உழுந்தாம நாங்கள் வந்து பார்க்கணுமே. அவர் சொன்ன வார்த்தையை சொல்லட்டுமா, நான் பார்க்கணும்னு நினைச்சா பார்ப்பேன், நான் உங்களை பார்க்கணும்னு நினைச்சா பார்ப்பேன். அடுத்த சிருஷ்டிக்கு வந்தாங்க, 6 நாள் சுத்துறாங்க, பிள்ளையோட வந்துட்டாங்க, 6 நாள் சுத்துறாங்க, எப்படியாவது அவரை பார்க்கணும்னு முடியவே இல்லை. கடைசியா பஸ்ல ஏற போறாங்க, அவங்க ஊருக்கு பஸ்ல ஏற போறாங்க. தோளை ஒருத்தர் தொட்டாரு, திரும்பினா அவரு, சொன்னல பார்க்கறேன்னு, பார்த்துட்டேன், நல்லா இரு, போயிட்டு வா. அப்படிதான் மகான்கள் இருப்பார்கள். போஸ்டர் அடித்து ஒட்டி கொள்ளுகிற போலி மகான்களை நம்புகிற நீங்கள் உண்மையான மகான்களை ஒருபோதும் புரிந்து கொள்ளப்போவது இல்லை. தன்னை கும்பிடாதவனுக்கு அனுகிரகம் பண்றாரு, கும்பிட்டவனுக்கு இல்லைங்கிறாரு. உன் விதி இல்லம்மா, நான் என்னம்மா பண்ண முடியும்? கும்பிடாத அவனுக்கு இருக்கு, கும்பிட்ட உனக்கு இல்லையே. நீங்க ஞானிகளோட சுலபத்தில் புரிந்து கொள்ள முடியாது. இவர் எழுதுறாரு, உன்னை பித்தன்னு சொல்றாங்க, சில பேர் உன்னை ஞானின்னு சொல்றாங்க. யாவன் நீ உத்தமனே, எனக்கு நினை உணர்த்துவாயே. இதான் ரொம்ப முக்கியம். ஒரு குருவாக அவரை நமக்கு உணர்த்தினால் மட்டுமே நம்மால் உணர முடியுமே ஒழிய நம்முடைய சாமர்த்தியங்களால் ஒரு குருவை நம்மால் உணர முடியாது. உணர்த்துவாயே, யாவன் நீ, நினக்குள்ள திறமை என்ன, யாதுணர்வாய் கந்தை சுற்றி திரிவதென்னு. ஒரு அழுக்கு துணியை சுற்றிட்டு திரியிறியப்பா, தேவனை போல் விழிப்பதென்னு. ஒரு தேவனை மாதிரி பார்க்கறியே, சிறியரோடும் தெருவிலே நாய்களோடும் விளையாட்டுன்னு. ஒரு நாயோட போய் விளையாடுறியே, பாவனையில் பித்தரை போல் அலைவதென்னு, பரமசிவன் போல் உருவம் படைத்ததென்னு, ஆவலுற்று நின்றதென்னு, அறிந்ததெல்லாம் அரியனே எனக்குணர்த்த வேண்டும் என்றேன். இவ்வளவு கேட்கிறாரு. அந்த குள்ளச்சாமியை பார்த்து, பாரதி நீ யாருன்னு எனக்கு சொல்லப்பா, நீ கடவுளா மனுஷனா தேவனா எனக்கு கொஞ்சம் புரியும்படியா சொல்லப்பா கெஞ்சுறாரு பாரதி. அந்த ஆள் ஒன்றும் பதில் சொல்லவே இல்லை. இப்படி பார்த்துக்கிட்டே, பற்றிய கை, இவர் கையை இப்படி பிடிச்சாராம், பற்றிய கை இவர் பிடிச்சிக்கிட்டார். பாரதி போய் அவர் கையை பிடிச்சிக்கிட்டார், சொல்லு சொல்லு அப்படின்னு. பற்றிய கை திருகி, இவர் எந்த கையை பிடிச்சாரோ அந்த கையை அவர் அப்படியே திருகிறாராம். பற்றிய கை திருகி அந்த குள்ளச்சாமி பரிந்தோட பார்த்தான், எப்படி தப்பிச்சு போலானே பார்க்கிறாராம். பரிந்தோட பார்த்தான், யான் விடவே இல்லை, விடாம இறுக்கி பிடிச்சுக்கிட்டேன். சுற்றும் முற்றும் பார்த்து பின் முறுவல் பூத்தான். அப்படி சுத்தி முத்தி பார்த்துட்டு ஒரு சின்னதா ஒரு சிரிப்பு சிரிச்சாரா. சுற்றும் முற்றும் பார்த்து பின் முறுவல் பூத்தான், தூய திருக்கமல பதத்துணையை பார்த்தேன். ஆஹா, அப்படியே அவருடைய காலடியை பார்த்தாராம் பாரதி. தூய கமல பதத்துணையை பார்த்தேன், குற்றமற்ற தேசிகனும் திமிரிக் கொண்டு குதித்தோடி அவ்வீட்டு கொல்லை சேர்ந்தான். இவன் கையை தள்ளிட்டு அப்படியே ஓடி போறார் பாரதி. வணக்கங்களை வரவு வைக்கிற வெறி அவருக்கு இல்லை, வணங்குபவனை விட்டு விலகி போக வேண்டும் என்ற தவிப்பு தான் அவருக்கு இருக்கிறது. கையை அப்படியே அறுத்து விட்டு ஓடி போறார். யார்? அந்த குள்ளச்சாமி.
இவர் உடலை துரத்திக்கிட்டே போறார். குதித்தோடி அவ்வீட்டு கொல்லை சேர்ந்தான். மற்றவன் பின் யானோடி விரைந்து சென்று வானவனை கொல்லையிலே மறித்து கொண்டேன். அந்த கொல்லைனா தோட்டம், அந்த பின்னாடி இருக்கிற தோட்டத்துக்கு போயிட்டாரு. அப்படியே போய் நிறுத்திட்டார், பிடிச்சிட்டார் பாரதி. ஓட உடலை அவர் போய் நின்றுட்டார். வானவனை கொல்லையிலே மறித்து கொண்டேன். பக்கத்து வீடு இடிந்து சுவர்கள் வீழ்ந்த பாழ் மனை ஒன்று இருந்தது அங்கே. ஒரு வீடு இடிஞ்சாப்புல ஒரு குட்டி சவுறு அங்க கிடக்குது. பரமயோகி ஒக்கத்தன் அருள் வழியால் என்னை நோக்கி, இப்படி பாரதி அப்படி பார்த்தாராம். யாரு? அந்த குள்ளச்சாமி. பரமயோகி ஒக்கத்தன் அருள் வழியால் என்னை நோக்கி ஒரு குட்டி சுவர், அந்த குட்டி சுவரை தன்னுடைய கண்ணால் அடுத்தாப்புல பார்க்கிறார். ஒரு குட்டி சுவர் காட்டி, ஒரு கண்ணால பாரதி அப்படி பார்த்துட்டு அப்புறம் அந்த குட்டி சுவரை அப்படி காமிச்சிட்டு, பக்கத்து வீடு இடிந்து சுவர்கள் விழுந்த பாழ்மனை ஒன்று இருந்தது அங்கே. பரமயோகி ஒக்கத்தன் அருள் வழியால் என்னை நோக்கி ஒரு குட்டி சுவர் காட்டி, பரிதி காட்டி, அப்புறம் மேல சூரியன் இருக்கு அதை காமிச்சு பரிதி காட்டி, அக்கணமே கிணற்றுள்ளே அதன் பிம்பம் காட்டி, டக்குன்னு அப்படி குனிஞ்சு கிணத்தை காமிச்சு அதுக்குள்ள அந்த சூரியனுடைய பிம்பம் தெரியுது. அதற்குள்ளே அதன் பிம்பம் காட்டி ஒரே ஒரு கேள்வி கேட்டாராம், புரிஞ்சுதா?